இப்போ நம்ம அந்த ரெண்டாவது லேயர் வெல்டிங் அடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது கவனிங்க. இங்க வாங்க, இந்த பக்கத்துல வாங்க. இப்ப பாருங்க, நம்ம ரெண்டாவது லேயர் வெல்டிங் அடிச்சிருக்கோம். மேல இருக்கக்கூடிய ஃபிளக்ஸை தட்டுறேன். உங்களுக்கு தெரியுது, ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கு, அதுக்கு பக்கத்துல அடுத்த லேயர் அடிச்சிருக்கோம். இப்ப வெல்டிங்கோட அகலம் கூட போயிட்டே இருக்கு. இப்ப மூணாவது லேயர் அடிக்கும் போது இந்த கரெக்டான இந்த பொசிஷன் கொண்டு வந்துருவேன். இந்த ஷாஃப்டோட எட்ஜஸ் பொசிஷனுக்கு நான் கொண்டு வந்துருவேன். இப்போ இந்த வெல்டிங் நான் கடையும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, வெல்டிங் ஒன்னோட ஒண்ணு, அதாவது இது ஒரு லேயர் வெல்டிங்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு லேயர் வெல்டிங்னா அடுத்த லேயர் நான் வெல்டிங் அடிக்கும் போது இதுல பாதி ஏத்தி அடிச்சிட்டேன். ஓகேவா? இப்படி பாதி ஏத்தி அடிக்கிறேன். அடுத்த லேயர் நான் வெல்டிங் அடிக்கும் போது இந்த லேயர்ல பாதி ஏத்தி இப்படி அடிப்பேன். இந்த மாதிரி அடிக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, வெல்டிங் உள்ள பிளவுல்ஸ் எதுவுமே வராது. சோ எந்த இடத்துலயும் கேப், பள்ளம் இந்த மாதிரி